மக்களே தூங்கி வந்தது நேராக கேமரா தூக்கின்னு மொட்டை மாடிக்கு தான் போயின்னு இருக்கோம் இன்னைக்கு. ஓகேங்களா, அண்ணாலாம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு. இதான் இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம விளாக் எடுக்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்திருப்பீங்க. நான் இப்போ தான் இருந்துச்சேன். அதுலேயுமே கேமரா தூக்கிட்டு மேலே தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு மொட்டை மாடியில் என்ன ஃபீல் ஆகுது, நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுதான் எங்க மொட்டை மாடி, பார்த்துக்கங்க. வெயில் வேற ஓவரா இருக்கு, கண்ணு கூசுது. கிட்டத்தட்ட சென்னையில பாத்தீங்கன்னா சில நாட்களாவே வெயில் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க வீட்டுல. ஆக்சுவலி இது பாருங்களேன், ஆனா நைட் டைம்ல செம்மையா இருக்கு தெரியுமா இங்க தூங்குறதுக்கு. மொட்டை மாடியில அப்படின்னாவே மொட்டை மாடியில தூங்குற அந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அண்ணாங்கெல்லாம் தூங்குவாங்க, வர சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன். நாங்க மேல கீழே ரூம்லயே இருப்போம். இங்க பாருங்களேன், உங்களுக்கு நான் எங்க தெருவெல்லாம் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி இதுதான் எங்க தெருவு பாருங்க. ஆனா நைட் டைம்ல வேற மாதிரி ஃபீலா இருக்குது தெரியுமா. இங்க சில்லுன்னு காத்து. ஆக்சுவலி நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா கோடம்பாக்கம். நான் இதுக்கு முன்னாடி வந்து அசோக் பில்லர்ல இருந்த ஒரு பிஜில. பட் அங்கே ரெண்ட் ஓவரா இருந்துச்சு, சாப்பிடவும் மாட்டேன், அதுக்கும் காசு பே பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா பண்றதுன்றப்போ நம்மளுடைய தோழர் மூலமா இங்க வந்தேன். பட் சூப்பரா பாத்துக்கிறாங்க அண்ணாங்க எல்லாருமே. சாப்பாடு முதல்ல கொண்டு எதனா ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்றது. சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து லைஃப்ல சடனா வருவாங்க, அவங்களால நம்ம லைஃப் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்க தான் இந்த ரூம்ல இருக்கிற அண்ணாக்கள் எல்லாமே. பிகினிங்ல அவ்வளோ நான் பேச மாட்டேன், பட் இப்போ நல்லா பாண்டிங் ஆயிடுச்சு. சூப்பரா பாத்துக்கிறாங்க என்னையுமே. இது இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீட் எங்களுது. இது பேக் கேமரால காட்டுறேன். இது இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீட்டு, அதாவது அப்பயே நம்ம காமிச்சு இல்லைங்களா, அதனுடைய ரைட் சைடு இது. இந்த பக்கம் போய் ஸ்ட்ரைட்டா போனோம்னா, நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா அரும்பாக்கத்துக்கிட்ட போகும். செடியெல்லாம் சூப்பரா இருக்குங்களா. இதுதான் எங்க மொட்டை மாடி. அண்ணாங்கெல்லாம் துணி காய போட்டிருக்கோம். அந்த அண்ணாங்கெல்லாம் இங்கதான் வந்து தூங்குவாங்க நைட்டு. சூப்பரா இருக்கும் பிளேஸ். ஆனா நைட்ல சில்லுன்னு இருக்குன்றதுனால இதுவா இருக்கும். பட் இப்ப வந்து வெயில் ஓவரா இருக்கு, பார்த்தாவே தெரியுதுங்க பாருங்களேன். சன்செட் கண்ணு கூசுது, காட்டவே முடியல. ஆனா அது சூரியன் பக்கத்துல பாருங்களேன், வானமெல்லாம் இவ்வளவு அழகா இருக்குல்ல. மக்களே, டயர்டாகி உட்காந்துட்டேன். அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கு. அதே கொஞ்சம் நிலதா இருக்குன்ட்டு தான் இங்கே உட்காந்துருக்கேன் பாருங்களேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம்லாம் போனால் வெயில் மோசமாக இருக்கு. காலையிலே இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வேலைக்கு போகிறவங்க பார்த்து பத்திரமா போங்க. மறக்காம வாட்டர் பாட்டில் குடலை எடுத்துட்டு போங்க. வயசான பாட்டி தாத்தாங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வீட்டிலே இருங்க. வெயிலெல்லாம் அடங்கின பிறகு வாங்க. அண்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு தோன்ற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இதுதான் எங்கள் மொட்டை மாடி. அது எனக்கு தோன்ற விஷயங்கள் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா, பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும். பிடிக்கலன்னா அது கொஞ்சம் சில விஷயங்களை கமெண்ட் பண்ணிங்க, நானும் திருத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ வராது. நான் இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய பேஜ் ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறப்போ அதில் வந்து ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, அது என்னுடைய உழைப்பு கிடையாது. அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அது என்னுடைய உழைப்பு கிடையவே கிடையாது. ஆனால் அதில் வந்து பிகினிங்கில் எனக்கு வந்து நிறைய பேர் லைக்ஸ் வாங்குறாங்களே அப்படின்றதுக்காக அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சது, இது வந்து நம்மளுடைய உழைப்பு கிடையாதுடா, அதனால இது நீ ஏற்றுக்க கூடாது அப்படின்ட்டு அந்த பேஜை அப்படியே விட்டுட்டு அப்புறமா தான் ஈஸ்வரன் விளாக்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது போடுறேன். ஏன்னா நானுமே சென்னைக்கு புதுசு. ஓகேங்களா, எனக்கு சென்னை அவ்வளோவும் தெரியாது. வந்து 4 மாதம் ஆகுது. பட் நான் வெளியே அவ்வளோ எங்கேயும் வெளியே போனது கிடையாது. மேக்ஸிமம் சும்மா லோக்கல்லே சின்ன சின்ன இடங்களை சுற்றி பார்ப்பேன். வடபழனி, அரும்பாக்கம், கோயம்பேடு, அசோக் பில்லர் இந்த மாதிரி தான். பட் என்னன்னா, எனக்குமே சென்னையில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது எல்லாமே உங்கள் கூட இருந்து நான் பண்ண போகிறேன். அண்டு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. அண்டு பிடிக்கலனாலுமே லைக் பண்ணுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, பிகினிங் இல்லையா, சில விஷயங்கள் நான் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எந்த வீடியோக்கு எப்படி பேசணும்னு தெரியாது.
ஓகேங்களா? நானு ஸ்கிரிப்டட்லாம் எதுவும் கிடையாது எனக்கு. தோன்ற விஷயங்கள நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஸ்கிரிப்டடா வந்து ஒரு கதையா சொல்றத விட, எனக்கு தோன்ற விஷயங்கள ஷேர் பண்ணிர்றேனே. ஏன்னா, என்ன மாரி தான் நீங்களும் இருப்பீங்க. நெறைய பேர் வந்து பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறதுக்கு கூச்சப்படுவோம். ஆக்சுவலி நேத்து நான் கோயம்பேடு போயிருந்தோம் இல்லைங்களா? அங்க வந்து சத்தியமா சொல்றேன், அவ்ளோ கூச்சமா இருந்துச்சு. பட் அந்த கூச்சத்தெல்லாம் உடைக்கணும். சீக்கிரம் உடைக்கிறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ அந்த கூச்சத்த உடைச்சு, நம்ம இன்னும் ஃப்ரீடமா பேசப் போறோம். அண்ட் நெறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அந்த 365 டேஸ்ல இன்னைக்கு நம்மளது 3வது வீடியோ. ஆனா, எனக்கு தெரிஞ்சு நானு கரெக்ட்டா பண்றேனா, தப்பா பண்றேனான்னு தெரியல. பட் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது போக, போக, போக அது பழகிடும் அப்படின்னுவாங்க. பழகிக்கிறேன் உங்க கூட. ஸோ, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்க.